ரெடி கொடுங்க ப்ரோ. டெஸ்ட் மேட்சோட கேவலம். ஏன் ஏதோ காணுமே வந்தா கிழிச்சிருவாங்க நோட்டிட்டு போயிடுச்சு. தெளிவா சொன்னேன், காணுமே வந்து ஜெயிச்சிருவான்னு சொன்னேன். சில்வர் அவனை சேர்ந்து அவுட் ஆயிட்டு பண்றது ரச்சின் அவுட் எல்லாம் பெரிய ஃபர்ஸ்ட் போய் ஆல் அவுட். அது மட்டும் தானா? இப்பவே எல்லாரும் ஒருத்தனை கூப்பிடுறாங்களே, இவன் வந்து என்ன பண்ணிடுவான்? நான் அப்பயே சொன்னா இல்லையா, ஒருத்தன் வந்து என்ன ப்ரோ பண்ணிருப்பான்? ஆனா அவுட்டு தான் போறான். சரி ஒரு 20 பால் ஆடுவான், ஒரு 20-30 ரன் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை. விஜயசங்கர் நின்று ஆடிட்டு இருக்கு. எத்தனை பால்? 53 பாலுக்கு 68 ரன் அப்படி ஆடிட்டு மாத்திட்டானுங்களா? மாத்திட்டாங்க. ஒரு எதுவும் கேட்கல. மேட்ச் முடிஞ்சிச்சா ப்ரோ? எத்தனை இருக்கு? குதிங்க குதிங்க. ப்ரோ கேக்குதா? மெதுவா கேக்குது. இப்போ சங்கரம் போதும் முதல்ல போறேன். கண்ணு போட்டே புல்லட் கூட கண்ணை கொடுங்க. வரேன். புல்லட் கேட்கறதே சொல்றதுக்கு தான், கண்ணு கொடுத்துட்டான். ஏன் கண்ணு கேட்கறது தாங்க சொல்றதுக்கு என்ன நினைச்சிட்டீங்க? அந்த உங்களுக்கு கிடைச்சிருச்சு இந்த ஏங்க என் புல்லட் நீங்க எடுத்துட்டீங்க கடைசியா. ஏங்க இது என் புல்லட்டு வர முடியாது இல்ல. ரிக்கி ப்ரோ விஜயசங்கர் 57 ரன் அடிச்சானா? 57 இல்லங்க, 53 பாலுக்கு 68 அடிக்கிறான். அடிச்சிட்டான் அவன். அவனை அடுத்த மேட்ச் தூக்கிடுவாங்க. யாரு கிட்ட அடிச்சான்? எல்லாம் அவுட் ஆயிட்டு போனாங்கல்ல, இவன் அவுட் ஆகணும்ல. இல்லங்க அதுவே டிராபேக் தான் பாக்குறாங்க கமெண்டேட்டர். அதுதான் ப்ரோ, இவனுக்கு கமெண்டேட்டர் அதுதானே பண்றானுங்க. விஜயசங்கர் தூக்கி அடிச்சீங்க. ஏன்னா தூக்கி அடிச்சவனா முன்னாடி 5 பேர் அவுட் ஆயிட்டு போயிடறான்டா. போய் அவனை கேளுங்கடா. அடுத்து வந்து பத்திரானா வந்து பத்திரானாக்கு பதிலா தானே சிவன் டூபே வந்தான். பத்திரானா வர முடியாது. சொல்றேன் பேச்சுக்கு சொல்றேன். முன்னாடி இருக்கிறவன் அடிக்கல, முன்னாடி இருக்கிறவனை பிளேம் பண்ணுங்கடானா அதை விட்டானுங்க. ஆடிக்கிட்டு இருக்கிறவனே அவ்வளவுதான், இவரை அடுத்த மேட்ச் தூக்கிடுவாங்க அப்படின்றாங்கல்ல. சிஎஸ்கேவும் ஒன்னும் சளைச்சது இல்லைங்க, தூக்கிடுவானுங்க. யாரு இருக்கா இவனை தூக்கிட்டா? நீ என்ன தூக்கிடுவான் தூக்கிட்டா அவ்வளவுதான். மறுபடியும் தீபக் கூட கொண்டு வருவாங்க. அவன் சாம் கரன் தான் தூக்கிட்டான். சாம் கரனை கொண்டு வருவாங்க. இவன் வந்து கேட்ச் அது புடிச்சாங்க, சூப்பர் கேட்ச் புடிச்சான் ஒரு மேட்ச்ல விஜயசங்கர். இப்ப கூட விஜயசங்கர் இன்னைக்கு ஆனது சூப்பர் மேட்ச் ப்ரோ. ஆக்சுவலா அடிக்க வேண்டியதே 150 ரன் தான். ஆக்சுவலா ஒரு நடுவுல ஒரு 2 6 ஒரு 4 4 அடிச்சிருந்தானா மேட்ச் வின். 6 4 கிடைக்கல, அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அவனை அடிக்கிறதுக்கு கூப்பிடுங்கடான்னா அதை விட்டானுங்க. இவன் அடிச்சிட்டானா, இவன் இவ்வளவு மெதுவா அடிட்டான் அப்படின்னு இருக்கிறானுங்க. பை வச்சுக்கிட்டு ஏன் தலை எத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவன் தெளிவா சொன்னான். 9 ஓவர்ல ஆடிட்டு இருந்தான். சொல்லிட்டு போயிட்டான்.
தோனி வந்து ருத்ராஜ் 11வது கோச் ஓவர்ல speech வந்துட்டாரு. தோனி ஆட வேண்டியதுதானே அப்போ. அவன் சொன்னது பாத்தியா, டோனியாலேயே முடியலன்னா அப்ப வேற யாராலையும் முடியாது, பிச்சு அவ்வளவு ஸ்லோ ஆயிடுச்சு, அதுதான் காரணம்னு அவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். கமெண்டேட்டர் புடிச்சிட்டானுங்க. இருந்தாலும் விஜய் சங்கர் நீங்க கொஞ்சம் ஆடி இருக்கணுங்க. அவனுக்குலாம் ஆடாதனாலதான் இந்த வயசுல வந்து இங்க உட்காந்துக்கிறானுங்க.